கொலை சைடு. கொலை என்பதை பொதுவாக ஆங்கிலத்தில் சைடு என்று குறிப்பிடுவார்கள். அதில் ஒவ்வொருவரையும் கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு கொலைக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. அதைத்தான் இந்த பகுதியில் பார்க்கப் போகிறோம். மனிதனை கொன்றால் அது ஹோமிசைட், தன்னைத்தானே கொன்றால் அது சூசைட், அப்பாவை கொன்றால் அது பேட்ரிசைட், அம்மாவை கொன்றால் மேட்ரிசைட், கூட பிறந்தவனை கொன்றால் ஃப்ராட்ரிசைட், உடன் பிறந்தானை கொன்றால் சோரோசைட், அண்ணன் தம்பி பிள்ளையோ அக்கா தங்கச்சி பிள்ளையோ கொன்றால் நெப்டோசைட், சொந்தக்காரனை கொன்றால் அது பாரிசைட், மனைவி புருஷனை போட்டு தள்ளினால் அது மேட்ரிசைட் மார்டிசைட், புருஷன் பொஞ்சாதியை போட்டு கொள்ளினால் அக்சோரிசைட், அப்பன் பிள்ளையை கொன்றால் அது ஃபில்லிசைட், நாட்டின் அரசனை கொன்றால் அது ரெஜிசைட், அதாவது அந்த நாட்டோட மன்னனை கொன்றால் அதற்கு பேர் ரெகிசைட், ஒரு கொடுங்கோலனை கொன்றால் அது டைரானிசைட், ஒரு பிஞ்சு குழந்தையை கொன்றால் அது இன்ஃபான்டிசைட், அதாவது பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த பிஞ்சு குழந்தை அதை கொன்றால் அதற்கு பேர் இன்ஃபான்டிசைட். ஒரு இனத்தையே கொன்று குவித்தால், ஒத்தொத்தரையும் பற்றி மேலே சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஒரு இனமே ஃபுல்லாக ஒரு கூட்டம் அந்த இனத்தையே கொன்று குவித்தால், இப்போ இலங்கையிலெல்லாம் தமிழர்களை கொன்றார்கள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இனத்தையே கொன்று குவித்தால் அது ஜீனோசைட். கடவுளை, அதாவது நாம் வணங்குகின்ற ஆண்டவனை கொன்றால் அது டீசைட். மரங்களை அழித்தால் அது ஆர்போரிசைட். சரி, ஓரம்லாம் சாலை ஓரத்தில் மரங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல, அது வெட்டுறாங்க இல்லையா சில பேர், அதுதான் அந்த கொலைக்கு சமமாக. அந்த மரங்களையெல்லாம் வெற்றால் அது ஆர்போரிசைட். தேன்கூட்டில் தேனியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தேனீக்களை கொன்றால் அது ஆப்பிசைட். தேன் எடுக்க தேனி கொன்று தான் ஆகணும், அது என்ன பண்ணுறது, அதுக்கு இப்போ அந்த தேனியெல்லாம் கொல்லுகிறாங்களோ, அந்த கொல்லுகின்ற பொழுது அந்த தேனியை கொன்றால் அதற்கு ஆப்பிசைட். பறவைகளை கொன்றால் அது ஆவிசைட். செல்ல பிராணிகளை கொன்றால், வீட்டில் நாய் பூனை இதெல்லாம் வளர்ப்பாங்க, பெட் அனிமல், அதை கொன்றால் லாப்பிசைட். கிருமியை கொல்வது ஜெர்மிசைட். உயிர்கொல்லி மருந்து பயோசைட். இந்த மாதிரி ஒவ்வொரு கொலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் நான் சந்திக்கிறேன். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கு. நன்றி, வணக்கம்.